ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன விலாக்னா, பெங்களூரோட ஃபேமஸ் பிளேசஸில் ஒன்றான இஸ்கான் டெம்பிள் விலாக் தான். அண்ட் பெங்களூரில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய பிளேசஸில் கண்டிப்பாக இஸ்கானும் ஒன்றா இருக்கும். அண்ட் இந்த கோயிலுக்கு நாங்கள் வந்து செகண்ட் டைம் வரோம். லாஸ்ட் டைம் நான் ரிஷி அப்பா மட்டும் வந்தோம். அண்ட் இந்த வாட்டி அப்பா அம்மா எல்லோரும் ஊர்லேருந்து வந்ததுனால சரி அவங்களோட ஒரு வாட்டி போகலாமேன்னு சொல்லிட்டு தான் வந்தோம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் உள்ளே போயிட்டுருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு சில சேஞ்சஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஆனால் டெம்பிள் அந்த இது எல்லாமே அப்படி இருக்குது. நடுவில் ஏதோ திரும்ப கொஞ்சம் கோயிலெலாம் ஏதோ கட்டுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்கிறதுனால வழியெல்லாம் கொஞ்சம் சுற்றி போகிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் எப்பயுமே இருக்க மாதிரி அதே நீட்னஸ், குவாலிட்டி, அந்த ஃபுட்டு அவங்க கொடுக்குற ஃபுட்டு, பிரசாதம் அவங்க கோயிலில் கொடுப்பாங்க பாருங்கள், பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். பொங்கல் தான் ஃபுல்லாக நெய் போட்டு ஜீரகம் ஸ்மெல்லோட ரொம்ப சூப்பராக கொடுப்பாங்க. அண்ட் இந்த கோயில் பார்த்திங்கன்னா 1987 ஆக்சுவலி இந்த இஸ்கான் டெம்பிள் ஃபுல்லாகவே வந்து ஒரு சேரிட்டபிள் சொசைட்டி தான். அண்ட் இது வந்து ஒரு 1987 தான் பெங்களூரோட டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிக்கு அப்ளை பண்ணி 1988 தான் அந்த அப்ரூவலே வாங்கினாங்க. இவங்க வந்து ஒரு ரெண்டல் ஹவுஸ்லேருந்து தான் இந்த சொசைட்டியை வந்து ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் 1988 தான் இவங்களுக்கு அப்ரூவல் கிடச்சி இந்த கோயிலை பில்ட் பண்ணுறதுக்காக அவங்க அப்ரூவல் கேட்டாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அதுலேயே அந்த கோயில் இதுலேயே எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் என்னென்னா இது வந்து ஒரு எம்டி லேண்ட், அதாவது இது ஒரு வேஸ்ட் நிலம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு 7 ஏக்கர் நிலம் இது வந்து. அப்போ சும்மா ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவில் இருந்த மாதிரி இருந்த டைமில் இதை வந்து எவ்வளோ லட்சத்துக்கும் மேற்பட்ட ஒரு 1 crore 1 million மேன் ஹவுஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த கோயில் ஃபுல்லாகவே கட்டியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து இஸ்கான்னா வந்து கிருஷ்ணர் டெம்பிள் தான். ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். இங்கே ஒன்றும் அது வந்து ஒரு பெரிய ஒரு கல், ஒரு ராக் வந்து உடைக்க முடியாத ஒரு பெரிய ராக் இருக்கும். அதனால இந்த கோயிலை வந்து ஃபுல்லாகவே செதுக்கி கட்டியிருக்காங்க. ஸோ உள்ளே இருக்கிற ஃபுட்டுமே வந்து பிரசாதம், லட்டு எல்லாமே இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் கொஞ்சம் இது வந்து காஸ்ட்லினே சொல்லுவேன். வெளியில் இருக்கிறதுக்கும் உள்ளே இருக்கிறதுக்கும் கம்பேர் பண்ணால் இது வந்து உள்ளே இருக்கிறது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். அண்ட் இது கிருஷ்ணர் டெம்பிள் அப்படிங்கிறதுனால உள்ளே வந்து ஃபுல்லாகவே கிருஷ்ணரோட சிலை, அப்புறம் மணி, கோயில் விளக்கு, நம்ம வீட்டுக்கு வைக்கிறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவையோ அந்த மாதிரி ஃபுல்லாகவே கிருஷ்ணர், குழந்தைங்களுக்கு குட்டி குட்டியாக கிருஷ்ணரோட ட்ரெஸ்ஸு, அதை நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு வேஷம்லாம் போட்டு ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுப்போல, அந்த மாதிரி இது ஃபுல்லாகவே கிருஷ்ணருக்காக. இஸ்கான்னா கிருஷ்ணர் தான், ஆனால் இது ஃபுல்லாகவே வந்து கிருஷ்ணரோட சிலை அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அண்ட் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் ப்ரைஸ் தான் என்ன கேட்டால் எனக்கு அப்படி ஃபீல் ஆகும். கண்டிப்பாக அது ப்ரைஸ் கொஞ்சம் அஃபோர்டபுள் கிடையாது. ஒரு சின்ன இதுவுமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் நாங்கள் வந்து லாஸ்ட் டைம் ஒரு குட்டி கிருஷ்ண சிலை வச்சு வாங்கினோம். அது வந்து சாமி ரூமில் வச்சு அது யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதாவது பூஜை பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லேருந்து பேகு, அதாவது ஹேண்ட்மேட், அந்த நூல் பை அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மேக் பண்ண இது. அண்ட் இன்னும் ரெஸ்ட் ரூம்லேருந்து எல்லாமே நீட்டாக வச்சுருப்பாங்க இஸ்கானில். அண்ட் இது வந்து ரொம்ப பெருசு, அதாவது கீழே ஒரு சில சாமி கருடர் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு மேலே தான் ஃபைனலாக இஸ்கான். அண்ட் இஸ்கான் சாமி கும்பிட்டுட்டு, அதாவது கிருஷ்ணர் அதுவே ஒரு 3 செக்ஷனாக வச்சுருப்பாங்க. ஸோ அது ஃபுல்லாக கும்பிட்டுட்டு வெளியில் வந்தால் அங்கே பகவத்கீதை புக்ஸு அண்ட் வேறு சில பக்தி சம்மந்தப்பட்ட புக்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. அண்ட் இஃப் யூ வாண்ட், அதாவது நம்மளுக்கு வேணும்னா நம்ம கண்டிப்பாக அதை வாங்கிக்கலாம். அண்ட் அங்கேருந்து பார்த்தா பக்கத்துலேயே வந்து ஓரியன் மால், அது பக்கத்தில் வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் ஓரியன் மால் இருக்குது. அண்ட் அங்கேருந்து மெட்ரோ வந்து பக்கம் தான். ஸோ எல்லாமே நீங்கள் ஒரு வேளை இஸ்கான் நீங்கள் வரணும் அப்படின்னு வந்தீங்கன்னா அதை சுற்றி நிறைய பிளேசஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் மறக்காமல் விசிட் பண்ணலாம். ஏன்னா ஓரியன் மாலுமே வந்து பெங்களூரில் பார்க்கக்கூடிய பிளேசஸில் ஒன்று தான். அண்ட் அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் இங்கே வந்து வழக்கம் போல் சொன்னது தான், ஃபுட்டு வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள் தான். ஸோ நாங்கள் லாஸ்ட் டைம் ரிஷி கூட வரும்போது மட்டும்தான் ஒரு வாட்டி சாப்பிட்டோம் ஏதோ வாங்கி. அண்ட் நெக்ஸ்ட் டைம் எல்லாம் அதை விட்டாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் இந்த அதாவது இஸ்கான் முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஓரியன் மால் தான் போனோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்மளோட ஷார்ட்ஸ்லேயும் விலாக்லேயும் நம்ம இந்த ட்ராவல் பண்ணுற எல்லா வீடியோஸ், ஷார்ட்ஸ், விலாக் எல்லாமே வந்துட்டுருக்கு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த ஓவரால் வியூவுமே ரொம்ப அழகாக இருக்கும். என்னென்னா ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும், இது நல்லா இருக்குல்ல, அது நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி. அண்ட் நாங்கள் இது செகண்ட் டைம் வந்ததுனால சரி எல்லாமே பார்த்துட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு இடத்துக்கு போயிட்டா இந்த இடம் எனக்கு தெரியும், நான் அங்கே போயிருக்கேன் இங்கே போயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்துடுவோம்ல. ஸோ அப்படி தான். அண்ட் அதே தான் இங்கேருந்து இந்த வழி எல்லாமே லாஸ்ட் டைமும் இதே இடத்துல தான் இருந்தது. ஸோ கீழே நின்று அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துப்பாங்க அது பக்கத்தில் நின்றுட்டு. அண்ட் க்ளீன் வந்து நீட்னஸ் எப்பயுமே ஃபுல்லாகவே இருக்கும், கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த கோயிலை பற்றி என்ன சொல்லணுன்னா,
டைமிங் வந்து பார்த்திங்கன்னா மதியம் 1 மணி வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும். அதுக்கப்புறம் 4 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அண்ட் நடுவில் இருக்க டைமிங் வந்து க்ளோஸில் தான் இருக்கும். அண்ட் வீக்கெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபுல் டைம் ஓப்பனில் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஐ எம் நாட் ஷுர். நாங்கள் போனது வந்து ஈவினிங் தான். 4 மேலே போனீங்கன்னா கண்டிப்பாக ஓப்பனில் இருக்கும். ஸோ வீக்கெண்டும் நீங்கள் போகலாம். ஏன்னா மோஸ்ட்டாக யூஸ்வலாக வீக் டேஸில் யாரும் பெருசாக போகணும்னு நினைக்க மாட்டாங்க. அதனால் நம்ம கண்டிப்பாக வீக்கெண்டில் போகலாம். அண்ட் இப்போ வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்கனால கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி போகணும், இப்படி போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி பெருசாக இதில் கஷ்டப்பட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அண்ட் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி தான் இது பக்கத்துலேயே தான் ஓரியன் மால் இருக்குது. அண்ட் இதை முடிச்சுட்டு நாங்கள் ஓரியன் மால் தான் போனோம். ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் ஓரியன் மால் போனோம், அது என்ன பண்ணோம், எப்படி போனோம் எல்லாமே நெக்ஸ்ட் விலாகில் பார்க்க போகிறீங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். அண்ட் ஃபுல்லாக பாய் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், டைமிங் பற்றி சொல்ல மறந்துட்டேன். அண்ட் மார்னிங் 4:15 5:20 AM வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அதாவது அந்த பூஜை செய்கிறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் 7:15 7:20 மதியம் 1:15 வரைக்குமே ஓப்பனில் தான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் விட்டுருவாங்க, அதாவது க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அண்ட் ஈவினிங் வந்து 4:15 8:30 வரைக்கும் கோயில் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். அண்ட் வீக்கெண்டுலேயும் பப்ளிக் ஹாலிடேஸ்லேயும், அதாவது சாட்டர்டே சண்டே அண்ட் பப்ளிக் ஹாலிடேஸ் எல்லாருக்கும் நார்மலாக லீவ் விடுற டைமில் கோயில் வந்து ஃபுல் டைமும் ஓப்பனில் தான் இருக்கும். அதாவது மார்னிங் 7:15 8:30 அந்த மாதிரிலேருந்து ஈவினிங் 8:30 வரைக்குமே கோயில் ஃபுல்லாகவே ஓப்பனில் தான் இருக்கும். ஏன்னா லீவ் டைமில் தான் விசிட்டர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. வீக் டேஸில் வந்து கொஞ்சம் கம்பேர்ட் டு வீக் டேஸில் வந்து கொஞ்சம் கம்மியாக வருவாங்க. அதனால் வீக்கெண்டில் எப்பயுமே ஃபுல் டைமாக ஓப்பனில் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் இஸ்கான் விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டைமிங்ஸ் இது தான். சிஷல் சொன்ன மாதிரி பார்த்துக்கோங்க. வீக்கெண்டில் போனீங்கன்னா ஃபுல் டே கண்டிப்பாக ஓப்பனில் இருக்கும். அண்ட் வீக் டேஸில் வந்து இந்த மாதிரி நடுவில் கொஞ்சம் நேரம் கேப் விட்டு ஈவினிங் பாதி ஷெட்யூல், மார்னிங் பாதி ஷெட்யூல் இப்படி தான் வச்சுருப்பாங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கரெக்டாக போட முடியும். பாய்.